பாப்பா பிரசாத், இது நல்லபடியா வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? வெளியே போயிட்டு வந்தாச்சுமா. சரி சரி, உள்ளார வா. பப்பி உனக்கு பழம் கொடுக்க சொன்னான். உள்ளார போப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா. என் பையன் வந்துட்டான். கதவை பூட்டி வைக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கிறவங்க அது இது நம்ம கிட்ட வந்து புலம்பிட்டு பாருங்க. அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்ல, நமக்குமா இல்ல. கதவை சத்தி உள்ளார போனோம். எப்பா இனிமே நமக்கு நிம்மதிதான், எவ்வளவு வரமாட்டாளுங்க. என்னப்பா என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. கோயிலுக்கு தாமா போனோம், வேற எங்கேயுமே போல. சரி, என் மருமகளுக்கு ஏதாவது துணிமணியாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? கேட்டேமா, அவதான் வேணான்ட்டா. சரி பரவாயில்லப்பா. இதுனா பையில பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாமா, பப்பி தான் உங்களுக்கு பழம் வாங்கிட்டு போக சொன்னா. அப்படியா? என் மருமக அப்படி சொன்னாலா? ஆமாமா, அத்தைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா. சரி. உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதனால நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலான்னு சொன்னேன். சரின்னு ஓகே சொல்லிட்டமா. சரிப்பா, சந்தோஷம். தியா, உனக்கு எப்படிப்பட்ட மருமகளை புடிச்சு கொடுத்துருக்கேன்னு நீ தான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு தள்ளி போட்டே இருந்த. ஆமாமா, இதுக்காக தான் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் என் வாழ்க்கையில வரணும்ட்டு தள்ளி போச்சு இருக்குமா. ஆமா ஆமா, இந்த கடவுளா பார்த்துதான் உனக்கு இந்த வரனை முடிச்சிருக்காரு. ஆமாமா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் எதுக்குப்பா விடு, களைச்சு போய் வந்திருப்ப, கொண்டே போய் பாடு. சரிம்மா. சரிம்மா, நான் போய் படுக்கட்டுமா? சரி, சாப்பிட்டீங்களா இல்லையாப்பா? எல்லாம் சாப்பிட்டுதாமா வந்தோம். நீ சாப்பிட்டியாமா? இந்த மாவாட்டிட்டு அப்படியே நான் சாப்பிட்டேன்ப்பா. ஏத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த வேலையும் இருக்காதமா, பப்பியே எல்லா வேலையும் பாத்துருவா. ஆமா ஆமா. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. என் புள்ள முகத்துல இப்பதான் சந்தோஷத்தையே நான் பாக்குறேன். இப்பவும் இதே போலே இருக்கணும் அப்படின்னு நல்ல விஷயத்தோடயே மாணிக்க தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஹலோ மாணிக்க தம்பி. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. நீங்க எதுவும் பிஸியா இருக்கீங்களா இல்ல? இல்லம்மா, நீங்க சொல்லுங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் ஃபோன் பேசுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சாப்பிட நேரத்துல யார்ட்ட பேசிட்டு இருக்க நீ? பப்பி மாமியாட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன அந்த அம்மாக்கு? சும்மா நிரடி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்க. சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன்டி. ஒன்னா வந்தமா பேசுறதுக்கு பசங்க போன வையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவேன். 2 நிமிஷம் தான் பேசிட்டு வச்சிருப்பேன். நம்ம பேசி தொலை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். சரி, நீ சாப்பிடு. நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல தம்பி, என் பையனுக்கு பப்பி கல்யாணம் 15 நாள் இருக்கு. ஆமா. இப்ப காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்படியா? சந்தோஷமா. அடுத்து கல்யாண படம் எடுக்கணும்ல, அதுக்கு தான் உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு. புஷ்பா அது பக்கத்துல இருக்காங்களா? உன்னைதான் அவங்க கேக்குறாங்க. கிச்சன்ல உள்ளார சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியா? ஏன் இப்படி போய் சொல்ல வைக்கிற? 2 வார்த்தை தானே பேசிடுவேன் உங்கள்ட்ட. முக்கியமான விஷயம் பேசணும் போல இருக்கு. இந்த அம்மா நல்லா சாப்பிட்டு தெம்பா பேசுது. இப்பதான் நம்ம சாப்பிடவே உட்காந்துருக்கோம். 1/2 மணி நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொல்ல அந்த அம்மாட்ட. ஏன் தான் அப்படி பண்றியோ தெரியல. போடி. அம்மா, புஷ்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேச சொல்றேமா. சரி தம்பி. கல்யாண படம் எடுக்கணும், அதை பத்தி விஷயமா தான் புஷ்பாட்ட பேசணும். பாப்பா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்கம்மா. அப்ப நான் வச்சிரேன் தம்பி. வச்சுங்கம்மா. ஒரு 2 வார்த்தை அவங்கள்ட்ட நீ பேச மாட்டியா? ரொம்ப தான் பண்றடி ஓவரா. ஏரியா, நீ ஓவரா பேசுறேன்னு வச்சுக்கோ, உனக்கு பூரியே கிடையாதாமா. வேலை சொன்னேல, அதே மாதிரி உனக்கு உப்புமா வச்சிருவேன் பாத்துக்கோ. பாவமேனு பூரி வச்சிருக்காமா, ஒழுங்கா சாப்பிடு. ஏன் பூரி எப்படி இலையில வச்சிருக்கா? தட்டிலே வச்சிருக்கலாம்ல. தட்டிலே வச்சிருந்தா இலை மிச்சமா இருக்கும்ல, மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்ல. அவன் புள்ளைய வச்சதுக்கே சாப்பிட்டு ஒழுங்கா போயிருச்சு, ஒரு வார்த்தையும் பேசல. ஏதாவது குறுக்க மறுக்க பேசிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான், உனக்கு உப்புமா வச்சிருவேன் பாத்துக்கோ. சாமி, நான் எதுவுமே சொல்லல. ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு. நானே பசிக்கிறது உட்காந்து இப்பதான் சாப்பிடலான்னு பார்த்தா நீ கெடுத்துருவா, அந்த அம்மா கெடுத்துருவாங்க போல இருக்கு. நல்லா ஹார்டா இருக்கு, சாஃப்டாவே இல்ல. இங்க பாரு, இதே மாதிரி பேசிட்டு இருந்த பூரியும் கிடையாது, உப்புமா கிடையாதாமா, வெறும் வயிற்றோட கிடைக்கிளம்பு. சரி பரவாயில்ல, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு முடிச்சு அந்த அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு, மறந்துடாதா. நல்லா மறக்க மாட்டேன். ஆமா, ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுகுற சத்தம் மாலையில ரொம்ப வரைக்கும் கேக்குது. அதான் கீழே இறங்கி வந்து என்னாச்சுமா உனக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். தங்கச்சிக்காரி அவ வீட்டுக்கு போயிட்டாளா? அப்புறம் அவ வீட்டுக்கு அவ போக மாட்டாளா? அவ சாதாரணமா போல, கோச்சிட்டு போயிட்டா. ஏமா என்னாச்சுமா? அவளுக்கு என் மேல கோவம். நான் திட்டி போட்டேனா? யாரை திட்டின நீ? வேற யாரை திட்டினேன்? அவ பிள்ளைங்களை திட்டினதுக்கு தான் அப்படி கிளம்புறேன், நான் இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டாடா. அப்படியாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல, சொல்லாமே போயிட்டா. உன் தங்கச்சி என்கிட்ட கூட சொல்லடா. ஏமா இப்படி இருக்கா? இது எத்தனை நாளா இருந்தா? நீ எவ்வளவு சாப்பிட்டு பண்ண அவளுக்கு? அததாண்டா அவ புரிஞ்சுக்கவே இல்ல. சின்னதா அவ பிள்ளைங்களை ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக வீட்டை விட்டு கிளம்பிட்டாடா. உங்க அப்பா தான் உட போயிருக்காரு. அதான் என்னடா, அப்பாவோட சத்தத்தையே காண நினைச்சிட்டே இருந்தேன். அப்பா தான் உட போயிருக்காரா? ஆமாண்டா. சரி விடுமா, அவ தொல்லை ஒளிஞ்சுன்னு நீ நிம்மதியாரு. டேய், என்னடா பேசுற? சொந்த தங்கச்சி, அவளை பத்தி நீ இப்பெல்லாம் பேசலாமா? நான் இருக்கும் போதே இப்பெல்லாம் பேசுற, நான் போனதுக்கு அப்புறம் என்னடா செய்வ? ஒண்ணுமே செய்ய மாட்டேன் போல இருக்கே. சரி விடுமா, அவ பிள்ளைங்களா தொண்ணு வீட்டுல கத்திட்டே இருந்துச்சுங்க, கொஞ்சமா வீட்டுல நிம்மதியா இருக்க விட்டுச்சுங்களா? அதுக்காக உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, இப்பெல்லாம் பேசாதடா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு எல்லாமே நீ செய்வீல, தாய்மாமா முறையில. செய்வேமா. அவ பெத்தது 2 பொம்பளை பிள்ளை. முன்னாடி வயசுக்கு வந்துச்சுன்னா நீ தாண்டா எல்லாமே செய்யணும். அதெல்லாம் அப்போதைக்கு பாத்துக்கலாமா, இப்ப ஏமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சொல்லி வைக்கிறேன். பொண்டாட்டிக்காரன் உன்னை ஓட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீ அதே பேச்சு கேப்பீல. எதுவும் கேட்க மாட்டேமா, நீ சும்மா அழுவாம இருமா. ஊருக்கு போயிருக்கா, அவளை பத்தி இதுக்கு பேசிட்டு இருக்க நீ. சுந்தரி பிள்ளைங்க நொன்னு ஏதாவது பத்திட்டே இருக்குங்க. அதுங்க இல்லாதது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா எனக்கு.
ஆமா ஆமா, எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த வரைக்கும் ஏதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்ப இல்லாத நேரத்துல சத்தத்தையே காணான்னு தோணுது. நீ வேணா ஃபோன் பண்ணி அமலா வர சொல்லுடா. அம்மா, அவன் எப்படிம்மா வருவா? நாளைக்கு ஸ்கூல்னா முந்தா நாள் தான் வருவா. 2 நாள்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போதுல, அப்புறம் என்ன வர சொல்லுவேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. உங்க அப்பாவும் கடைக்கு போயிருவாரு, நீ கடைக்கு போயிருவ. இப்ப நான் மட்டும் தனியா வீட்டுல என்னடா பண்ணுவேன்? சரி விடுமா, வர சொல்றேன். இப்ப உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றா. சரிம்மா, வர சொல்றேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு போறியா? எடுத்து வைமா, சாப்பிட்றேன். சரி வாடா சாப்பிடலாம். அழுகே நிப்பாட்டுமா, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. இப்படி அழுதுகிட்டே சாப்பாடு எடுத்து வைக்காத முதல்ல எனக்கு. போதுமா? இதானே நல்லா இருக்கு. சரி வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீ மட்டும் சாப்பிட்டுக்கோ. என்னம்மா நீ வேற, நீ ஏன் சுகருக்கு மாத்திரை போடுவ? ஆமா. அப்புறம் சாப்பாடு வேணாங்கிற? இல்லடா. ஏமா திரும்ப உனக்கு என்னாச்சு? திரும்பவும் மனசே கேட்கலடா. தங்கச்சி என்னன்னா என்கிட்ட பேசாமே போயிட்டா, சொல்லாமே போயிட்டா. இனிமே அவளை எப்படா பார்க்க போறேன்? பார்க்க போறேன்னா? 3 மாசம் கழிச்சு ஸ்கூல் லீவுக்கு தான் வருவா. உன்ன வீட்டுல போய் பாத்துருவாமா? இது கேஸ்னுங்கிற. போடா, அங்க போனாலும் என்கிட்ட பேச மாட்டாளே. அதெல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் அப்போதைக்கு மறந்துடுவா. பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீ வீட்டுல போய் பாத்துட்டு வா. சரி பாக்குறேன். தங்கச்சியை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வரேன்னு சொன்னாரு உங்க அப்பா. அவரே நாளக்கனா பஸ் வந்திருக்காது, அதனால அப்பா அங்கேயே வெயிட் பண்ணிருப்பாரு. இருக்கலாம். அவங்க அப்பாடெல்லாம் பேசிட்டு போறா, ஆனா என்கிட்ட பேசாமே போறா. அம்மா என்கிட்ட தான் சொல்லாமே போயிட்டா. அதுக்காக நான் புணக்குல இருக்கேனா? ஏம்மா இப்படி பேசுற? இருந்தாலும் பெத்த தாய்கிட்ட பேசாம போறது ஒரு மாதிரி கஷ்டம் தானேடா. உனக்கு என்ன, அவன் பொண்டாட்டி இருக்கா, அவன் பிள்ளைங்க இருக்குங்க. எனக்கு என் பொண்ணுதான். ஏம்மா அப்ப நான் இல்லையா உனக்கு? ஏண்டா நீ தான் ஃபுல்லா அவன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியே. என்னம்மா இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ தான், அதுக்கப்புறம் தான் அவ. சரிடா வா சாப்பிடலாம், பசிக்குதுன்னு வேற சொன்னீல. ஆமா ரொம்ப பசிக்குது எனக்கு. வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிடா. டேய் மறந்துடாதடா, அப்படியே உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடா வீட்டுக்கு. சரிம்மா. தாத்தா பாரு தாத்தா, இவன் எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டே இருக்கான். ஏன்டா பேராண்டி, ஏன் பாப்பா கூட சண்டை போடுற? அவதான் தான் என் கூட சண்டை போடுறா. நீ கூட பார்க்க விட மாட்டேங்கிறா தாத்தா. என்னப்பா இப்பெல்லாம் பண்ற? சின்ன பிள்ளை தானே, அதே டிவி பார்க்க விட மாட்டேங்கிறா. கூலினால கொடுக்க மாட்டேங்கிறா. டிவி பார்க்க விட மாட்டேங்கிறா. நான் என்ன தாத்தா பண்றது? பாப்பு குட்டி, நீ ஏன் செல்ல தர மாட்டேங்கிற? நீ செல்ல கொடுக்கணும் இல்ல டிவியை பார்க்கணும். ரெண்டுமே அவன் பண்ண விட மாட்டேங்கிறா. என்னதான் பண்றது? தாரா குட்டி, இப்ப எதுக்கு அழுத்திட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா அழுவுது பாப்பா. என்னப்பா, நான் சொன்னா அடிச்சிருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. ஆகாஷ், பாப்பா ஏன் அழுவுறா? இது சண்டை போட்டியா? நான் பார்த்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். டிவி ஆஃப் பண்றாமா? எல்லாம் அவளே வச்சுக்கிறா. நான் டிவி பார்க்க கூடாதுன்னா என்னமா பண்றது? பெரிய பையன் ஆயிட்டீல, பாப்பா விட்டு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, நீயும் பாப்பாக்கே சப்போர்ட் பண்ற. தாரா இங்க வா. நாங்க வர மாட்டேன், அங்க வந்தா நீ அடி பண்ணீங்க. இப்ப தெரியுதுல, அப்படி கழுவுற வாய மூடு. இங்க வந்து உங்க தாத்தா அம்மாச்சி செல்லம் அதிகமாயிருச்சு. நான் என்னமா செல்லம் கொடுத்தேன்? நீ அம்மா தான் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. மாமியார் வீட்டுல 2 பேரும் ஒழுங்கா இருக்குங்க. தாரா முதல்ல அழுவுறது நிப்பாட்டு. வா முதல்ல நீ. என்னம்மா? முதல்ல அழுக நிப்பாட்டு பாப்பா. அண்ணன் ஒரு அடி அப்பதான் நிப்பாட்டுவேன். பாத்தியாமா, இப்ப கூட என்னையதான் மாட்டி விடுறா. நீ சும்மா நிறு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இப்ப ஆறு தாத்தா அம்மாவ. நீ கொஞ்சம் அமைதியா இருப்பேராண்டி. இப்போ உனக்கு என்ன வேணும்? டிவி ரிமோட் வேணுமா இல்ல செல்லு வேணுமா சொல்லு. எனக்கு ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணும்னா அண்ணன் எதை பாப்பா? ஒன்னு செல்லு நீ பார்க்கணும், இல்ல டிவி ரிமோட் அவன்கிட்ட கொடுத்தணும். இல்ல டிவி ரிமோட் நீ வச்சுக்கணும், செல்ல அவன்கிட்ட கொடுத்தணும். ரெண்டுமே வேணும். நீனா என்ன பண்றது? ஆமா, எனக்கு ரெண்டுமே வேணும். கையில செல்லு பாப்பேன், இன்னொரு கையில டிவி ரிமோட் வச்சு டிவி சேனல் பாப்பேன். அப்படியே பாத்துருந்தா கண்ணு தான் கெட்டு போயிடும். அப்புறம் அம்மா மாதிரி பெரிய கண்ணாடி மாதிரி போட்டுற வேண்டியதான். என்ன பரவாயில்லையா? அதெல்லாம் போடக்கூடாது கண்ணாடியில. அப்புறம் போடக்கூடாதுங்கிற, டிவி பாக்கணுங்கிற, செல்லும் பாக்கணுங்கிற. சரி, எதுவும் வேண்டாம் உனக்கு. முத அழுகி நிப்பாட்டு. சொல்லுங்க. டிவியும் பார்க்க வேணாம், செல்லும் பார்க்க வேணாம். அம்மாக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு, சரியா? ஐயம்மா பண்ணணும் அதெல்லாம். அதெல்லாம் அவசியமே இல்ல. பிச்சு புடுவேன் பிச்சு. என்ன பேசுற? ஏமா சின்ன பிள்ளை போய் அடிப்படை வேலை பார்க்க சொல்ற? நீங்க சும்மா நிருங்கப்பா. இதுங்களை எப்ப அடக்கி வைக்கணும், அப்புறம் வேலை செய்யுங்க. இன்னைக்கு செல்ல நோடிட்டு டிவியை பார்த்துட்டே இருந்தா என்ன ஆகுறது? அதுங்க இதே தான் பண்ணிட்டு இருக்குங்க. அப்பா பார்த்தா தான் பயம். என்னைய கண்டாலும் அப்படியே பயமே கிடையாது. அதுக்காக சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏமா அதுக்காண்டி வீட்டுக்கு போலாங்கிற? அப்புறம் தாத்தா வீட்டுல எத்தனை நாள் தான் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போறது இல்லையா? ஸ்கூல் திறக்க 2 நாள் இருக்கு. இப்ப என்ன போகணும்? நீங்க சும்மா இருங்கப்பா. போய் ஸ்கூல் பேக் வாங்கணும், லஞ்ச் பேக் வாங்கணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வாங்கணும். அதான் நம்ம வீட்டு பக்கத்துலயே கடை இருக்கு, இங்கே வாங்கிடு. வந்து 20 நாள் ஆகுது, செலவாயிருக்கும். இதுல வேற உங்களுக்கு செலவு வைக்கணுமா நானு? அப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? இருந்தாலும் மனசு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குப்பா. நானும் உங்களுக்கு எவ்வளவு நாளா தொந்தரவா இருக்கிறது. ஏமா அப்பெல்லாம் பேசுற? இல்லப்பா, சொல்றேன் அவ்வளவுதான். ஆகாசு, தாரா, நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். 2 நாள் லீவ் இருக்குல்ல, இருந்துட்டு போலாமா? 20 நாளைக்கு இருந்தது பத்தாதா உங்களுக்கு? அட போமா. அம்மலா, உங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு பாரு. என்னம்மா சொல்ற? 2 வாட்டி மாப்பிள்ள ஃபோன் பண்ணிருக்காரு, போய் என்னன்னு பேசு. சரிம்மா, நான் போய் பேசுறேன். ஹலோ, ஏங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களாமே, நல்லா இருக்கீங்களா? எங்கடி போயிட்ட? 2 வாட்டி ஃபோன் பண்ணேன். பிள்ளைங்க 2 இங்க சண்டை போட்டே இருக்குங்க. உங்களுக்கு பேசி வைக்கவே நேரம் ஆகுது. சரி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா. நினைச்சேன் அதுக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்கன்னு. போய் எத்தனை நாள் ஆகுது? 20-25 நாள் ஆகுது. எப்பதான் நம்ம வீட்டுக்கு வரலான்னு உத்தேசம் உனக்கு? சரிங்க, நான் நாளைக்கு வரேங்க. உங்க பாசமுக்கு தங்கச்சி இருக்காங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? அவளே சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டானா? இப்பதான் அம்மா சொன்னாங்க. ஏன், என்னாச்சு? 2 பிள்ளைங்களே அம்மா தான் திட்டிருப்பாங்க போல இருக்கு. பிள்ளைங்க போய் தங்கச்சியில சொல்லவும் தங்கச்சி கோவம் வந்து வீட்டை விட்டு போயிடுச்சு. அச்சச்சோ, என்னங்க சொல்றீங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. அத்தையும் சுந்தரியும் பாசம் அவ்வளவு பாண்டிங்கா இருக்கும். இவ்வளவு தூரம் சண்டை ஆயிடுச்சு, அதுக்காக தான். இங்க ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கியா? நான் வெளியே வந்துட்டேன்.
சரி நான் சொன்ன விஷயம் அங்க யாருக்கும் தெரிய வேணாம். நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்துரு சரியா? நான் கூட்டிட்டு போனா மட்டுமா? வந்து கூட்டிட்டு போங்க வாங்க. நான் வரும்போது தனியா வந்துட்டேன். கூட்டிட்டு போகும்போது நீங்க வாங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கெல்லாம் வாங்க. என்ன சரியா? சரிடி போன் வச்சுட்டுமா? சரி வச்சிருங்க. இங்க பாரு அங்க வந்தோன்னு கிளம்பணுமா? அங்க உட்காந்து நேரம் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்ப கடை கிளம்புறது. அதனால சீக்கிரம் கிளம்பிடு. சரி நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். நான் போன் வச்சிடறேன். சரி. ஏமா என்னாச்சு? ஏன் மாப்பிள்ள ஃபோன் பண்ணிருக்காரா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்றாருமா. மாப்பிள்ள ஃபோன் பண்ணும்போதே நினைச்சேன் வீட்டுக்கு தான் வர சொல்லுவாருன்னு. மாமியார் அழுதுருப்பாங்க உங்களுக்கு. ஏன் நாத்தனார் பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டுங்களா? உங்க ஸ்கூல் நாளைக்குனா முந்தின நாள் தானே ஊருக்கு போங்க. அதுங்காட்டி போயிட்டாங்க. அம்மா பொண்ணுக்குள்ளார ஏதோ சண்டையா, அதுக்காக கிளப்பி போயிட்டாங்களாம். அச்சோ சரி விடுமா. அது கிளம்பி போனது சந்தோஷம் தான். இல்லைன்னா அவ்வளவுதான் என்கிட்ட சண்டை போட்டே இருக்கும். காலைல 10 மணிக்கு அவர் வரையினாருமா. அப்பல வந்தாருன்னா அப்படியே மட்டன் சிக்கன் எடுத்துலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மாமியார் எல்லாம் நிறைய ஆக்கி போட்டிருக்கோம். ஏமா செலவு சும்மானு கடடி. மாப்பிள்ளை இப்பதான் வராரு. உனக்கு கூட்டிட்டு போவ என்ன வெறும் சாம்பார் ஊத்தி அனுப்புறதா? சாம்பார் சாப்பிட்டுக்குவாருமா. எப்பயாவது ஒரு நாள் தான் வராரு. வந்தவனால திருப்தியா சாப்பிட்டு போடுமே. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி சிக்கன் மட்டும் போதும், மட்டன் எல்லாம் வேண்டாம். ஏன் இப்பெல்லாம் சொல்ற? என்ன மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்தா பத்தாதா? வேண்டாமா சொன்னா கேளு. சிக்கன் எடுக்கிறோம்ல, அப்புறம் நான் முட்டை இருந்தா போதும். நீ சும்மானு கடை. அப்புறம் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு காலைல மார்க்கெட் போவார்ல, அப்படியே கதைட்ட சொல்லி மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் வாங்கி தர சொல்லிடுறேன். அப்படியே நல்லா சமைச்சிட்டு காலைல நல்லா திருப்தியா சாப்பிட்டு போங்க. சரிம்மா. ஏண்டி ஜோடியா பேசுற? இங்க இருந்து போறது கஷ்டமா இருக்குமா? அதுக்கு என்னடி பண்ண முடியும்? ஒன்னா பிறந்த வீட்டுல எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். புகுந்த வீடு தான் எப்பவுமே நடந்துரும். அம்மா வீடெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போறது மட்டும்தான். என்னம்மா இப்படிலாம் சொல்ற? வந்து கிளம்பும் போது கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து போகும்போது இங்க இருக்க முடியாம போகும்போது கஷ்டமா இருக்கு. என்னடி பேசுற நீ? இருந்தாலும் போக பிடிக்கவே இல்லம்மா. நாளைக்கு மாப்பிள்ள வராரு. போக பிடிக்கலன்னா எப்படி? போய் துவச்ச துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வைப்போ. துணி காயுது, மடிச்சு வைக்காட்டி 1 மணி நேரம் ஆயிடும். போய் மடிச்சு உள்ளார வைப்போ. சரிம்மா. சரி அப்பாட்ட போய் சொல்லிடு நாளைக்கு ஊருக்கு போறேன்ட்டு. நான் சொல்லணுமா? அப்புறம் அப்பா வருத்தப்படுவாரு. அதனால இப்பயே சொல்லிடு அப்பாட்ட. சரிம்மா சொல்லிடுறேன்.